வணக்கம். செங்கல் தயாரிப்பு முறை மற்றும் செங்கல் சூழலில் நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது, செங்கல் விற்பனையில் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது, அதில் எவ்வளோ நஷ்டம் ஏற்படுகிறது, அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர்களுடைய சொந்த அனுபவத்தை நம்மள்கிட்ட பகிர்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்க நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. நீங்கள் வந்து காலாவில் கல்ல இருக்கிற தொழில் வேலை பார்க்குறீங்களா? எத்தனை வருஷமான பார்க்குறீங்க? 4 வருஷம் பார்க்குறேன். முதல்ல நீங்கள் பண்ணுற வேலை என்ன? கல்ல இருக்கிறதுக்கு ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறது என்ன வேலை? வந்தோடனே களத்தை சுத்தம் பண்ணிவிடும். ஓகே. களம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் மண் அடிச்சிருக்கும். நம்ம மண் விளைக்கணும். விளைச்சிட்டு அதுக்கு மேலே பொறுக்கு போட்டு ஓகே தண்ணி விட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு வெயில் சாஞ்சோன்னா மண்ணை இழுத்துரும். 2 இழுப்பு இழுக்கணும். இழுத்து போட்டுட்டு அதோட வீட்டுக்கு போயிடுவோம். நைட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்து விடிய காலைல ஒரு 3 மணிக்கு மறு இழுப்பு இழுத்து திரும்பி வண்டியில் அள்ளி மண்ணை போட்டு கொண்டாந்து கொட்டிட்டு உட்காந்து அறுக்க ஆரம்பிச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1200 போகணும். அறுத்து கல்ல காய வைக்கிறதெல்லாம் எப்படி? இன்னைக்கு அறுத்தோம்னா இன்னைக்கு கல்ல அறுக்கிற கல் நாளைக்கு தான் சீவலாம். நாளைக்கு சாயங்காலம் தான் சீவணும். சீவி கல்ல சீவி சாயந்தரம் சாயங்காலம் இன்னைக்கு காலையில அறுக்கிறோம்னு வச்சுங்களேன். குலைக்கிற மண்ணு நேற்று சாயங்காலம் குலைக்கிற மண்ணு இன்னைக்கு காலையில அறுக்கிறோம். காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு வந்து அறுத்துட்டு இந்த கல்ல அறுத்த கல்ல நாளைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு சீவணும். சீவி வச்சுட்டு மறுநாள் சீவன கல்ல இந்த மாதிரி எடுத்து மால் வைக்கணும். மால் வச்சதுக்கு மறுநாள் அந்த கல்ல அள்ளணும். அள்ளி போர்ல கொண்டு வைக்கணும். அடிச்சு பாய் போட்டு பத்திரமா காய வைக்கிறது எல்லாமே நீங்க தான் அடுக்கிறது வரைக்கும் போர் வச்சு பத்திர போட்டு மண்ணு மிதிச்சு அதை தண்ணி குழச்சி கரெக்டான முறையில நீங்க தான் கொண்டு போனது? நாங்க தான் கொண்டு போனோம். ஓகே. உங்களுக்கு ஒரு கல்ல அறுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க? ஒரு சம்பளம் ஒரு கல்ல அறுத்தா 1 ரூபாய். ஒரு நாளைக்கு எத்தனை கல் நீங்க இருப்பீங்க? மினிமம் ஒரு நாளைக்கு 1100 1050. 1050 ஒரு நாள் முழுக்க இருப்பீங்களா? இல்ல காலையில இருந்து காலையில ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 1500 கல் அறுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? காலைல விடிய காலைல 3 மணிக்கு இங்க வருவோம். ஓகே. சாயங்காலம் மதியம் ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கோம். அது எத்தனை பேர் இருக்கிறீங்க? 2 பேர் சேர்ந்து தான் 1500 கல் இருப்பீங்க. 1200. ஓகே. உங்களுக்கு காலையில மத்தியானம் இதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் இங்கே இல்ல எப்படி ஓனர் எடுத்துட்டு வருவாங்களா? இங்கே நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். நீங்களா சமைச்சு சாப்பிட்டுக்கிறது? அரிசி மத்தபடி காய்கறி எல்லாம் அவங்க வாங்கி கொடுத்துருவோம். ஓகே. மொத்தமாவே ஒரு 3 மாசத்துக்கு அறுத்தீங்கன்னா எவ்வளவு கல் இருப்பீங்க? 3 மாசத்துக்கு அறுத்தாக்கா குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு ஒரு 90 கல் இருக்கலாம். 90,000 கல் 3 மாசத்துக்கு 3 மாசத்துக்குள்ள. அதாவது மழை காலங்களுக்கு முன்னாடியே அறுத்து முடிச்சிருவீங்க. மழை இல்லாம இருந்த அறுத்தோம்னா அறுத்தரலாம். இடையில மழைகள் வந்துச்சுன்னா அதுல மாட்டிக்கும். மண்ணு எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கறது எல்லாமே நீங்க தான். அதாவது மண்ணெல்லாம் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை மிதிச்சு மண்ணை பக்குவப்படுத்தி கொண்டு போய் அறுக்கிற வரைக்கும் உங்க வேலை தான் அது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2000 கல்லுக்குள்ளதான் நீங்க இருக்க முடியும். 2000 இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி 1200 1100 இவ்வளவுதான். 1100 கல்லு தான் இருக்கலாம். உங்களுக்கு சம்பளங்கிறது எப்படி டெய்லி கொடுத்துருவாங்களா எப்படிமா? இல்லங்க, நாங்க பணம் வாங்குவோம். அவங்கள்ட்ட கூட குறைச்ச வாங்கிக்குவோம். அது திரும்பி நாங்க அந்த கடனுக்கு கழிச்சு விட்டுருவோம். இது உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுங்கிறது மாதிரி கணக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மாசம் கொடுக்கறது. மாசம் நாங்க இவ்வளவு. சாப்பாடு செலவெல்லாம் ஓனர் ஏத்துவோம். நீங்க ஒரு ஃபேமிலியா இருந்தா இருக்கிறது 2 பேரு, கணவன் மனைவி 2 பேரும். கல்ல அறுக்கிறதோட முடிஞ்சா இல்ல அடுக்கிறது உங்க வேலை தானா? அடுக்கிறது அவங்க தனியா இருக்கிறாங்க, ஆளு இருக்காங்க. அது தனியா வச்சு அறுத்துருவாங்க. உங்களுக்கு அறுக்கிறது மட்டும்தான். அறுத்த அடிக்க கொண்டு வைக்கணும். அவங்க அடிக்கி கொளுத்திடுவாங்க. கொளுத்துற வரைக்கும் கொளுத்துற வெள்ளம் உங்களுக்கு கிடையாது. அறுத்து நீங்க முடிஞ்சு போயிருவீங்க. மழை எல்லாம் பெஞ்சதுன்னா அது எப்படி நீங்க கல்கெல்லாம் பாதுகாக்கிறீங்க? படுதா வாங்கி கொடுத்துருவாங்க. படுதா சேஃப்டியா மூடிடணும். மூடிட்டு ஒரு காத்து அடிக்க வெயிட் வைக்கலன்னா காத்து அடிச்சா கூட டக்குன்னு பறந்துட்டுனா அந்த இடம் பாதிக்கப்படும். அந்த கல்லு அப்படியே கம்ப்ளீட்டா நனைஞ்சு ஊறி போயிடும். மழை காலங்கள்ல நீங்க இந்த மாதிரி தான் பாதுகாக்க முடியும். படுதா வச்சு தான் பாதுகாக்க. மழை பெஞ்சு திடீர்னு மழை பெஞ்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே அறுத்த கல்லு உங்களுக்கு லாஸ் தான். வயதானவங்க எல்லாம் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் எப்படி? அவங்க எல்லாம் முடியுமா? அவங்க எல்லாம் உங்களுக்கு ஈக்குவலா அவங்க கல்ல இருப்பாங்களா இல்ல எப்படிங்கிற? அவங்க எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. நீங்க ஒரு 2000 கல்ல எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 1000 கல்ல இருப்பாங்க. கல்ல இருக்கிற தொழில் பண்றதுனால உங்களுக்கு உடல் ரீதியா எதுவும் பிரச்சனைகள் வருதா? குமிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? அப்பப்ப இடுப்பு வலி வரும். இடுப்பு வலி வரும். அதிக அளவுல உங்களால தொடர்ந்து பண்ண முடியாது. கல்ல அறுத்தா எவ்வளவு செலவாகணும் உங்களுக்கு தெரியுமா? அது அவ்வளவுதான் நமக்கு தெரியாது. கல்ல அறுத்து அதன் மூலமா நல்ல வருமானம் ஈட்டுற அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் தானே இது? உங்களுடைய வாழ்வாதாரமே கல்ல அறுக்கிறது தானா இல்ல வேற எது தொழில் இருக்கா? விவசாயம் பார்த்து முடிச்சிட்டு கோடையில வந்துருவோம். விவசாய காலங்கள்ல விவசாயம் பார்ப்பீங்க, கல்ல இருக்கிற கோடை காலங்கள்ல கல்ல இருக்க ஆரம்பிப்பீங்க.
கல் அறுத்து தொழில் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நிறைவான சம்பளம் கிடைக்குதா, வருமானம்? உங்களோட குழந்தைகள் படிப்புக்காகவும் உங்களோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக வந்து அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கிறது உண்மை தானே? அவங்க எல்லாம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்க படிக்க வைக்கிறீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு இதுல வேலை பார்த்து இந்த வருமானத்தை எடுத்து தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க. குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக தான் முக்கியமா நீங்க ஒர்க் பண்றது. கல்லு வந்து சூளையில அடுக்கிற வரைக்கும் வந்து நீங்க அறுத்து கொடுத்துட்டு போறதா, அடுக்கிறதெல்லாம் வேற ஆளு? அடுக்கிறதுக்கு மேஸ்திரி ஆளு கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான் உங்க வேலை வந்து அறுக்கிறதோட முடிஞ்சுச்சு. ஆனா வரும் சம்பளம் எல்லாம் எப்படி அறுத்து முடிஞ்சோன்னா கையில வாங்கிட்டு போறீங்களா எப்படி? இல்ல, இடையில பணம் வாங்குவோம். ஓகே. அப்ப அறுத்து முடிச்சோன்னா சம்பளம்லாம் கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவ்வளவு கஷ்டம் தான். கல்ல இருக்கிறது வேலைங்கிறது கஷ்டமா ஈஸியான தொழிலா? கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு தான் நீங்க வந்து இந்த மாதிரி வேலையை பாக்குறீங்க. கஷ்டம் தெரிஞ்சு பாக்குறீங்க. கஷ்டம் தெரிஞ்சுதான் பாக்குறேன். எதனால இந்த வேலையை பாக்குறீங்க நீங்க? வீட்டுல கஷ்டம், குடும்ப சூழ்நிலைக்காக. சூழ்நிலை. ஓகே ஓகேண்ணே, நன்றிண்ணே. ரொம்ப தெளிவா கல்ல இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றிண்ணே. செங்கல் ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் அறுத்து அதை எந்த அளவுக்கு அதில் வந்து பக்குவப்படுத்தி சேஃப்டியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அண்ணன் ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னார். அடுத்து நம்ம செங்கல் சூளையோட உரிமையாளர்கிட்ட இதில் எந்த அளவுக்கு அது வந்து இதில் கஷ்டம், அது எவ்வளோ முதலீடு போடுறாங்க, இதை எப்படி விற்பனை செய்கிறாங்க, இதில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக அவருடைய அனுபவத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்ண்ணே. ஓகே, சூளை வந்து நீங்க இந்த இப்போ உள்ள செங்கல் சூளை எத்தனை மாசம் ஆகுது நீங்க ரெடி பண்ணி? நான் இது பண்றதுக்கு ஒரு 6-7 மாதங்கள் ஆகுதுண்ணே. ஓகே. உங்களுடைய செங்கல் சூளையில வந்து எத்தனை கல் நீங்க வந்து ரெடி பண்றீங்க ஒரு முறை பண்றதுக்கு? ஒரு முறை பண்றதுக்கு நம்மளுடைய உழைப்பு தக்கன ஒரு 6-7 மாதத்துல அறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு 60,000 கல் 70,000 கல்லுக்குள்ள இருக்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனை நீங்க செங்கல் சூளை இந்த மாதிரி கல்ல? ஒரு 3 ஆண்டு காலமா இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம் காலா போடும்போது எத்தனை கல் நீங்க ரெடி பண்றீங்க? 60,000 கல்லுக்குள்ள 60,000 கல் ரெடி ஆகுது. அந்த 60,000 கல்லுக்கான மெட்டீரியல், அதாவது மூலதனங்கள், மண்ணு, தண்ணி, கொளுத்துறதுக்கான விரவு எல்லாமே வந்து நீங்க தான் ரெடி பண்றதா? எப்படி? ஆமா, நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். உங்களோட சொந்த உழைப்பு அதிகமா இருக்கு? சொந்த உழைப்பு அதிகமானது. 60,000 கல்லுக்கு மொத்தமா உங்களுடைய செலவுங்கிறது எவ்வளவு வரும்? என்கிட்ட வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா மொத்த செலவுல வரும். ஓகே. ஆள் சம்பளம் எல்லாமே சேர்த்து. எல்லாம் சேர்த்து. நீங்க கல்லு வந்து விக்கிறது எந்த ரேட்டுக்கு விக்கிறீங்க? எங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட ரேட்டு வந்து 8 ரூபாய் விற்கலாம், 9 ரூபாய் விற்கலாம், 7 ரூபாயும் விற்கலாம். அது எங்களுடைய மார்க்கெட் ரேட்டு. ஓகே. கல்லு விற்பனை வந்து இங்க உங்களை தேடி வந்து எடுத்துட்டு போவாங்களா, இல்ல நீங்க கொண்டு போய் கொடுப்பீங்களா? அது வந்து எங்களை யாரு கேட்டாலும், எங்க கிராமங்கள்ல இருந்து கேட்டாலும் நாங்க கொடுப்போம். இல்ல அதர்ல இருந்து அதர் வில்லேஜ்ல இருந்து வந்து கேட்டாலும் நாங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கு ஒரு ரேட்டு, அந்த வண்டி வாடகை எல்லாம் கழிச்சு இது பண்ணுவோம். அது வந்து எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, வெளியில அனுப்புனா அதுக்கு ஒரு ரேட்டு. உங்களோட சொந்த பயனுக்காக நீங்க வச்சிருக்கீங்களா, இல்ல விற்பனைக்காக வச்சிருக்கீங்களா? எனக்கு சொந்த பயனுக்கும் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஒரு 15,000 கல் வச்சிருக்கிறேன். பாக்கி ஒரு 40 கல்ல வந்து நான் வெளியில விற்கணும். இதுல இருந்து லாபம் எடுக்கணும் அப்படிங்கறது அதனால. ஒரு கல்லுக்கு மினிமம் வந்து ஒரு 8 ரூபா ரேட் ரேஞ்ச் விற்கிறேன்னா ஒரு 3 ரூபா லாபம் கிடைக்குமா உங்களுக்கு? ஒரு கல்லுக்கு அவ்வளவு தூரம் லாபம் கிடைக்காது. என்னுடைய சொந்த உழைப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு 2 ரூபா 2,500 ரூபா எனக்கு லாபம் கிடைக்குது ஒரு கல்லுக்கு. வாய்ப்புகள் இருக்கு. கல்லோட அளவு எவ்வளவுண்ணே? ஒரு கல் இந்த எத்தனை அளவு, நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு இன்ச்சு? கல்லு எத்தனை அளவு, எத்தனை இன்ச்சு? 3 இன்ச்சு உயரங்கிறது தெரியும். உயரம் மட்டும் 3 இன்ச்சு. கல்ல அறுக்கிறதுக்கு வந்து கூலி எவ்வளவு கேக்குறாங்க ஒரு கல்ல அறுக்கிறதுக்கு? ஒரு கல்ல அறுக்கிறதுக்கு 1 ரூபா 1,500 ரூபா வரைக்கும் செலவாகும். 1,500 ரூபா செலவாகும். 1,500 ரூபா செலவாகும். அறுக்கிற செலவு மட்டும் சொல்றேன். அறுக்கிற செலவு, அதான் அறுக்கிற செலவு. மத்த செலவு எரிக்கிறது, கொளுத்துறது, விரவு எல்லாம் அதெல்லாம் வந்து தனிப்பட்ட செலவு. இது மட்டும் தான் செலவு. அறுக்கிறது மட்டும் 1,500 ரூபா. 1 ரூபா அடக்கம். 1 ரூபா 1,500 ரூபா. 1,500 ரூபா. ஏதோ உங்களுடைய உழைப்பு அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா இருக்கும். செங்கல் சூளை ரெடி பண்ணதுனால லாபம் கிடைக்கின்ற நோக்கத்தினால தான் பண்றீங்க? லாபம் கிடைக்கும்னு இந்த வருஷம் நான் 2 வருஷம் தொடங்கி இருக்கேன். 2 வருஷம் நட்டமா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் லாபம் கிடைக்கும். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். லாபம் கிடைக்கின்ற நோக்கம் தான் முக்கியமா இருக்கணும். ஆமா. செங்கல் சூளை கொளுத்து எத்தனை நாள் கழிச்சு செங்கல் பிரிப்பீங்களா? வந்து 6வது நாள் மகுடம் பிரிக்கணும். இது அருணி பிரிக்கணும். ஓகே. அதுல இருந்து உங்களுக்கு 7வது நாள் 8வது நாள் வந்து கல் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு சரியான டைம் ரெடி ஆயிரும். தரமான கல்லா இருக்குதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல தண்ணியில போட்டு ஊற வச்சு படுக்கையாக போடலாம். செங்கல்ல ஊற வச்சு நல்லா தண்ணியில ஊற வச்சு நல்லா படுக்கையாக போடலாம். இதுல செங்குத்தாவும் போடலாம். அதுல உடையிற ஒரு 5 கல்லு போட்டீங்கன்னா
2 கல்லுக்கு 3 கல்லு தரங்கிறது தெரியும். போடுங்க கீழே எந்த அளவுக்கு தரமாக இருக்குங்கிறது பார்ப்போம். ஓகே, 2 கல்லுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, நன்றிண்ணே. இது வரைக்கும் செங்கல் சூளையில் எவ்வளோ வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எந்த அளவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய அந்த எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த அளவு நீங்கள் எங்கள்கிட்ட உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. செங்கல் தயாரிப்பு முறையிலேருந்து செங்கல் விற்பனை ஆகிற வரைக்கும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து தங்களின் பொன்னான நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி. இதுபோல் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.